இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, எங்களுக்காக புதியதொரு நாள் புலர்ந்திருக்கிறது. தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித வனத்து அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. தூய வனத்து அந்தோனியார் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, வனாந்தரத்திலே தங்களுடைய வாழ்க்கையை செபத்தின் மூலமாக இறைவனோடு உறவு கொண்டு, செபத்தின் மூலமாக இறைவனில் விசுவாசம் கொண்டு, செபத்தின் மூலமாக இறை அரசை உலகிற்கு எடுத்து வெளிக்காட்டிய புனிதராக இருக்கின்றார். வனாந்தரத்திலே இருந்து இறைவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு, வனாந்தரத்திலே இருந்து இறைவனை மகிமைப்படுத்தி புகழ்ந்து அவரோடு நெருங்கிய உறவு கொண்டு, செபத்தின் மூலமாக ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்திய ஒரு புனிதராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்திகளே நாங்கள் பார்க்கின்றோம், முடக்குவாதம் உற்றவரை நோக்கி ஆண்டவர் சொல்லுகின்றார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, முடக்குவாதம் உற்றவரை குணமாக்குவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுவதற்கும் அவருடைய தொடுகையை அனுபவிப்பதற்கும் அவருடைய குணமாக்குதலை பெறுவதற்கும் தடையாக இருப்பது பாவம். இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் எங்களை பாவத்திலிருந்து மீட்டு எங்களுடைய குறை நிறைகளை நிவர்த்தி செய்து, எங்களுடைய பலவீனங்களிலிருந்து எங்களை மீட்டு, எங்களுடைய நோய்களிலிருந்து எங்களை மீட்டு நல்லதொரு வாழ்வை கொடுப்பவராக ஆண்டவர் இருக்கின்றார். இந்த விசுவாசத்தை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிக்க வேண்டும். இறை விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் எங்களை உற்று நோக்குபவராக, எங்களுக்கு வேண்டியவைகளை கொடுப்பவராக, என்னென்ன வேண்டுதல்களோடு, என்னென்ன தேவைகளோடு, எந்தெந்த நோய்களோடு செல்கின்றோமோ அனைத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு நிவர்த்தி செய்பவராக, அனைத்து நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பவராக, ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து, அன்பை கொடுத்து, அமைதியை கொடுத்து, குணமாக்குதலை கொடுத்து எங்களை மீட்பவராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து தூய்மையான வாழ்வுக்குள் நாங்கள் செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய தொடுகையை, ஆளுகையை, பிரசன்னத்தை அனுபவிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் வருகின்றோம். இன்று இந்த நாளிலே நாங்கள் புனித வனத்து அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம் என்று சொன்னார். அன்று வனத்து அந்தோனியார் எங்களுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கைக்காகவும் செபத்தின் மூலம் ஆண்டவரிடம் மன்றாடினார்கள், வேண்டினார்கள். அந்த வேண்டுதலின் விளைவுதான் இன்று நாங்கள் திருச்சபையிலே புத்துயிர் பெற்ற இறை விசுவாசிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் புனித வனத்து அந்தோனியாருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மேரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் செல்ல வரம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதி.